கார்த்தி ரேவதி சீரியல்லேருந்து சூப்பரான ப்ரோமோ வந்திருக்கு. நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சாமுண்டி சுற்றி பார்த்தோம்னா கோயிலுக்கு போகிறதுக்காக எல்லாரையும் கூப்பிடவும் எல்லாருமே வராங்க. அப்போ கார்த்தி வரவும் ரேவதி எங்கள் மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லும்போது ரேவதி வந்துட்டு இருக்காத்த அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா எல்லாருமே வந்துருந்தாங்க. அப்போ ரேவதி வரும்போது அவங்க கால் ஸ்லிப்பாகி கீழே விழ போகும்போது உடனே கார்த்தி வந்து தாங்கி பிடிக்கிறாங்க. அப்போ ராஜராஜன் சொல்கிறாங்க, என்னம்மா கோயிலுக்கு போகிற நேரத்தில் இந்த மாதிரிக்கு அபசகுணமாக கீழே விழ மாதிரி போயிட்டீங்க, எனக்கு என்னமோ அது சரிப்படலை அப்படிங்கவும் அப்போ சாமுண்டி சுற்றி சொல்கிறாங்க, என்னங்க நீங்கள் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கலாமா, நம்ம கோயிலுக்கு தானே போகிறோம், அதனால் அந்த கடவுளே நம்மளுக்கு துணையாக இருப்பார் அப்படின்னு சொல்லவும் ரோஹிணி சொல்கிறாங்க, எங்க பாரு ரேவதி நீ உட்காந்துக்கிட்டு கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு வா அப்படின்னு சொல்லவும் உடனே ரேவதியும் வந்து உட்காந்துக்கிட்டு தண்ணி குடிச்சிட்டு வராங்க. அடுத்து பார்த்தோம்னா எல்லாருமே கோயிலுக்கு வரவும் அப்போ மாயாவும் வந்துருந்தாங்க. உனக்கு தான் நான் எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன், உன்னுடைய கதையை முடிக்கிறதுக்காக தான் நான் எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாயா பார்த்தோம்னா ரேவதியை ஃபாலோ பண்ணிட்டே இருக்கவும் அப்போ கார்த்தி வந்து அங்கேருந்து ரேவதி கிட்டே நின்றுட்டு இருக்கிறாங்க. ஏன்னா எப்படியும் மாயா வந்து ரேவதியை தேடி வருவா அப்படின்னு சொல்லிக்கிட்டு கார்த்தி வந்து அவங்க கோயிலில் வந்தாலும் அவங்க வந்து கண்ணு ஃபுல்லாகவே சுற்றி சுற்றி பார்த்துக்கிட்டே இருக்குது. அப்போ கார்த்தி அங்கேருந்து போகும்போது உடனே ரேவதி சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் என்னை விட்டுட்டு நீங்கள் எங்கே போகிறீங்க அப்படிங்கும்போது, ஒன்றும் இல்லை ரேவதி கொஞ்சம் இரு நான் வார அப்படிங்கும்போது, நீங்கள் என்ன சொல்லி கூட்டிகிட்டு வந்தீங்க, இன்னைக்கு ஃபுல்லாக என் கூட தான் இருப்பேன்னு சொன்னீங்களா, அப்படி இருக்கும்போது நீங்கள் என்னை விட்டுட்டு போகக்கூடாது அப்படிங்கும்போது உடனே கார்த்தியும் சரி அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா மாயா வந்து ரேவதியே வந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. நம்மளுக்கு சரியான நேரம் எப்படி இன்னைக்கு கிடைக்கும், அப்படி கிடைக்கும் போது அவளுடைய கதையை முடிச்சிட வேண்டியதான்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ பார்க்கும்போது சுவாதி எல்லாருமே வந்துட்டு இருக்கவும் அப்போ ஒரு அம்மா வந்து ஜோசியம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ ரோஹிணி ரேவதி சுவாதி இவங்க 3 பேருமே வந்து கோயிலை சுற்றி வரவும் அப்போ வந்து அங்கே ஜோசியக்காரம்மா உட்காந்துருக்கும் போது நம்ம ஜோசியம் பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு சுவாதி சொல்லவும் சரி பார்க்கலாம் அப்படிங்கிறாங்க. அப்போ சுவாதி வந்து தன்னுடைய கையை நீட்டும் போது அப்போ அந்த அம்மா வந்து குறி சொல்கிறாங்க, நீ எதிர்காலத்தில் நல்ல ஒரு பாடகியாக வருவோமா அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே சுவாதி ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா ரோஹிணிக்கு குறி சொல்கிறாங்க. அப்போ ரோஹிணிட்ட வந்து சொல்கிறாங்க, உனக்கு கூடி சீக்கிரமே உனக்கு குழந்தை பிறக்க போதுமா அப்படிங்கவும் அப்போ அவங்களும் சந்தோஷப்படுறாங்க. அடுத்து பார்த்தோம்னா ரேவதி வந்து அவங்களும் வந்து குறிக்காரம்மாட்ட வந்து தன்னுடைய கையை நீட்டவும் உடனே குறிக்காரம்மா கையை பார்த்துக்கிட்டு ரேவதி அப்படியே பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்து நீ நல்லா இருப்பம்மா, உன்னுடைய வாழ்க்கை நல்லபடியாக அமையும் அப்படின்னு சொல்லிடுறவும் அப்போ 3 பேருமே சந்தோஷப்பட்டுட்டு போகும்போது அப்போ குறிக்காரம்மா வந்து ரேவதியை பார்த்துட்டு சொல்கிறாங்க, இந்த பொண்ணுக்கு இப்போ ஒரு பெரிய ஒரு கண்டம் இருக்குது, அந்த கண்டத்தில் அந்த பொண்ணு வந்து தப்பிக்கிறது பெரிய விஷயம், அப்படி அவள் தப்பிச்சிட்டானா அதுக்கப்புறம் அவளை வந்து யாருமே எதுவுமே செய்ய முடியாது, ஆனால் அந்த கண்டத்தில் தப்பிக்கிறது அவ்வளோ சுலபமும் கிடையாது, இந்த பொண்ணுக்கு இன்னைக்கு ஏதோ ஒன்று நடக்க போகுது அப்படின்னு சொல்லவும் இப்போ இந்த விஷயத்தை பற்றி நான் யாருக்கிட்ட சொல்கிறதுக்குன்னே தெரியலையே, அந்த பொண்ணுக்கிட்ட சொன்னால் அந்த பொண்ணு பயந்துருவா, இப்போ என்ன பண்ணுறதுக்கு தெரியல, கடவுளே நீ தான் அந்த பொண்ணுக்கு துணையாக இருக்கணும் அப்படின்னு அந்த அம்மா வந்து அவங்க நினச்சிட்டு இருக்கிறாங்க. அடுத்தவங்க பார்த்தோம்னா வந்து கார்த்தியை தான் காட்டுறாங்க. இப்போ மயில்வாகன் வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க, என்ன கார்த்தி என்னாச்சு அப்படிங்கும் போது, இல்லை எப்படியும் மாயா வந்து ரேவதியை தேடி வருவா, அதனால தான் நான் வந்து பார்த்துட்டு இருக்கிற அப்படிங்கும்போது, ஆமாம் கார்த்தி நீ சொல்கிற மாதிரிக்கு தான் நானும் வந்து அந்த மாயா அங்கே வந்துடக்கூடாது, அதுக்காக தான் நானும் பார்த்துட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா கோல் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. அப்போ அம்மா உங்கள் கையாலே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்க விளக்கேற்றி அப்படிங்க சொல்லவும் அப்போ சாமுண்டீஸ்வரி வந்து விளக்கேற்றுறாங்க. அப்போ வந்து சொல்கிறாங்க, யாராவது வந்து பாட்டு பாடுங்க அப்படிங்கும்போது அப்போ சாமுண்டீஸ்வரி வந்து சுவாதியை கூப்பிடுறாங்க. சுவாதி நீயே பாட்டு பாடு அப்படிங்கவும் இது கேட்டதுமே சுவாதி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அப்போ அவங்களாலே நம்ப முடியல, என்னம்மா நீங்களாம் சொல்லிட்டு இருக்கிறீங்க என்ன பாட சொல்கிறீங்க அப்படிங்கும்போது, ஆமாம் சுவாதி நான் தான் சொல்கிறேன் நீயே வந்து பாடு அப்படின்னு சொல்லவும் உடனே சுவாதியும் ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு அவங்க வந்து பாட்டு பாட ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்துட்டு குடும்பத்தில் உள்ள அவ்வளோருமே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கவும் இப்போ ரேவதி வந்து கார்த்திகிட்ட சொல்கிறாங்க, இன்னைக்கு அம்மாவே சுவாதியை வந்து பாட சொல்லி கூப்பிட்டுருக்காங்கன்னா அதுக்கு நீ தான் காரணம் கார்த்தி, அதாவது அம்மாவுக்கு சுவாதி பாடுறதே பிடிக்காது, ஆனால் அம்மாவுடைய மனசை நீ எந்த அளவுக்கு நீ மாற்றிருக்கிற, இன்னைக்கு பாரு அம்மாவே வந்து சுவாதியை பாட சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்கவும் அடுத்து சுவாதி வந்து பாட்டு பாடி முடிக்கிறாங்க. எல்லாருமே கைத்தட்டுறாங்க. அப்போ எல்லாருமே வந்து சுவாதி கிட்ட சொல்றாங்க, நீ சூப்பரா பாடணுமா அப்படின்னு சொல்லி பாராட்டிட்டு இருக்கவும் அப்போ சுவாதி வந்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அப்போ சாமுண்டீஸ்வரியும் சொல்கிறாங்க, சுவாதி நீ ரொம்ப நல்லா பாடணும் அப்படிங்கும்போது அப்போ வந்து சுவாதி ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு கார்த்திகிட்ட வந்து அவங்க நன்றி சொல்கிறாங்க, இன்றைக்கி அம்மாவே என்னை பாட்டு பாட சொல்லியிருக்காங்கன்னா அதுக்கு நீங்கள் தான் அம்மா காரணம் அப்படின்னு சொல்லவும் அப்போ கார்த்தி அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, உங்கள் அம்மாவுக்கிட்ட புரிகிற மாதிரிக்கு சொன்னால் கண்டிப்பாக அவங்க ஏற்றுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் இதை பார்த்துட்டு சந்திரகலா ரொம்பவே எரிச்சலோடு இருக்கிறாங்க. ஆமாம் ஆகும்னா அந்த கார்த்தியை பாராட்டுறதே இவங்களுக்குலாம் வேலையாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு எரிச்சலோடு இருக்கவும் அடுத்து பார்த்தோம்னா சாமி கும்பிட வாங்க பூஜை நடக்க போகுதுன்னு சொல்லிக்கிட்டு எல்லாருமே சாமி கும்பிடுறாங்க. பூஜையெல்லாம் நல்ல மாதிரிக்கு நடந்து முடியவும் அப்போ வந்து பிரசாதம் கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. அப்போ பார்க்கும்போது நிறைய பெண்கள் வந்து மஞ்சள் புடவை கட்டிட்டு அவங்க முகத்துல எல்லாம் மஞ்சள் எல்லாம் பூசிட்டு வந்திருக்கிறாங்க. ஏதோ நேர்த்திக்கடன் மாதிரிக்கு அவங்க அதெல்லாம் பண்ணிட்டு வரவும் அப்போ வந்து உடனே மாயாவை தான் காட்டுறாங்க. அப்போ மாயா வந்து நினைக்கிறாங்க, நம்ம இப்படியே போனோம்னா கண்டிப்பா அந்த கார்த்தி வந்து நம்மளை கண்டுபிடிச்சிருவான்,
அது மட்டும் இல்லாமல் தூரத்துலேருந்து நம்மளால் இந்த பொருளை வச்சு அவள் கதையை முடிக்க முடியாது, அதனால் அவள் பக்கத்தில் தான் போகணும். இப்போ என்ன பண்ணுறதுக்கு அப்படி சொல்லி நினச்சிட்டு இருக்கும் போதே அப்போ வந்து மஞ்சள் புடவைலாம் எடுத்து எல்லாருமே கட்டிக்கிட்டு முகத்தில் சந்தனத்தை பூசிட்டு போகிறாங்க. அப்போ நம்மளும் இதே மாதிரிக்கு போனாக்கி அவள் பக்கத்துலேயே போயிடலாம், நம்மளை யாரும் கண்டும் பிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து பார்த்தோம்னா மாயா வந்து மஞ்சள் புடவை கட்டிட்டு அவங்க முகத்தெல்லாம் மஞ்சள்லாம் பூசிக்கிட்டு வராங்க. இங்கே பார்க்கும்போது சாமிடிச்சு இருந்து சொல்கிறாங்க, எல்லாம் சாமி கும்பிட்டு பூஜையெல்லாம் முடிஞ்சிருச்சுது, இப்போ எல்லாருக்கும் பிரசாதம் கொடுங்க உங்கள் கையால் அப்படின்னு சொல்லவும் ரேவதி, ரோஹிணி, சுவாதி நீங்கள் எல்லாரும் உங்கள் கையால் பிரசாதம் கொடுங்க அப்படின்னு சொல்லும் போது எல்லாருமே பிரசாதம் கொடுக்கறதுக்காக வந்து வராங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா பிரசாதம் வாங்குறதுக்காக எல்லாருமே லைனில் நிற்கவும் அப்போ அதே இடத்துக்கு மாயாவும் லைனில் வந்து நின்றுட்டுருக்குறாங்க. அப்போ வந்து எல்லாருமே வந்து ஒவ்வொருத்தராக பிரசாதம் வாங்கிட்டே இருக்கும்போது அந்த நேரத்தில் வந்து கார்த்திக்கு, அதாவது அந்த போலீஸ்காரங்க வந்து ஃபோன் பண்ணுறாங்க, கார்த்தி நீங்கள் கோயிலே இருக்கிறீங்கன்னு சொல்லி கேட்கும்போது ஆமாங்க அப்படிங்கிறாங்க. உடனே நாங்களும் அங்கே தான் வந்திருக்கிறோம் அப்படிங்கும்போது என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்கவும் மாயா கிடச்சிட்டாலும் அப்படிங்கும்போது இல்லை மாயா அங்கே கோயிலில் தான் இருக்கிறதா எங்களுக்கு வந்து தகவல் வந்துருக்குது அப்படிங்கிறாங்க. உங்களுடைய ஒய்ஃபை எங்கன்னு சொல்லி கேட்கும்போது என் ஒய்ஃப் வந்து எல்லாரும் பிரசாதம் கொடுக்கறதுக்காக நின்றுட்டு இருக்கிறாங்க அப்படிங்கவும் இங்க பாருங்க கார்த்தி, அதாவது மாயா வந்து இந்த கோயிலில் தான் இருக்கிறா, ஆனால் அவளை நாங்கள் கோயில் ஃபுல்லாக நாங்கள் தேடிட்டோம், அவளை எங்கேயுமே காணலை, கண்டிப்பாக வந்து அவள் ஏதாவது மாறு வேஷத்தில் தான் வந்திருக்கணும் அப்படிங்கவும் அப்போ மயில்வாகன் வந்து உடனே அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ மயில்வாகன் சொல்கிறாங்க, இங்கே பாரு கார்த்தி, எல்லாருமே மஞ்சள் புடவை கட்டிட்டு முகத்தில் சந்தனம் பூசிட்டு வந்திருக்கிறாங்க, ஒருவேளை அந்த மாதிரிக்கு எது மாயா வந்திருப்பாள் அப்படின்னு சொல்லி கேட்கவும் உடனே கார்த்தி சொல்கிறாங்க, சரி ரேவதி எல்லாருமே பிரசாதம் கொடுக்கறதுக்காக தான் இருக்கிறாங்க, வாங்க நம்ம அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி அதுக்கப்புறமா அவங்க எல்லாருமே வந்து போகவும் இங்கே பார்த்தோம்னா வந்து அவங்க மாயாவை தான் காட்டுறாங்க. மாயா வந்து பிரசாதம் வாங்குறதுக்காக பக்கத்தில் ரேவதி பக்கத்தில் வந்துருந்தாங்க. அப்போ ரேவதி வந்து அவங்க சொல்கிறாங்க, தட்டை காட்டுங்கம்மா பிரசாதத்துக்கு கொடுக்கறதுக்காக அப்படிங்கவும் உடனே தட்டுக்கு கீழே வந்து மாயா வந்து அந்த பொருளை வச்சுருக்குறாங்க. அப்போ கரெக்டாக மாயாவுக்கு மாயான்னு தெரியாமல் ரேவதியும் வந்து அவங்களுக்கு பிரசாதம் வைக்கிறதுக்காக இருக்கும்போது கரெக்டாக அந்த பொருளை வச்சு அவங்களோட கதையை வந்து அவங்க முடிக்கிறாங்க. ரேவதி அப்படியே கீழே சாஞ்சிருந்தாங்க. கொஞ்சம் கூட எல்லாருமே எதிர்பார்க்காதனால எல்லாருமே வந்து அப்படியே பதட்டத்தோட திகைச்சு போய் நின்றுட்டு இருக்கிறாங்க. ரேவதி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கத்தவும் அப்போ உடனே கார்த்தி அங்கிருந்து ஓடி வராங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கும்போது மாப்பிள்ளை ரேவதி அப்படின்னு சொல்லி வந்து ராஜராஜன் கத்திட்டு இருக்கும்போதே மாயா பார்த்தோம்னா சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. நம்ம நினைச்ச காரியம் முடிஞ்சு போச்சு, நம்மளுக்கு என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு நினைக்கும் போதே அப்போ வந்து மயில்வாகனமும் போலீஸ்காரங்களும் ஓடி வந்து அவங்க மாயாவை வந்து அவங்க பிடிக்கிறதுக்காக போறாங்க. மாயா அவங்கள பார்த்ததுமே ஓடவும் மாயா வந்து அவங்க ஒரு கட்டத்தில் பிடிச்சிருந்தாங்க. அடுத்துங்க பார்த்தோம்னா ரேவதி அப்படியே கீழே விழுந்துடவும் கார்த்தி ஓடோடி வராங்க. இதை பார்த்துட்டு சாமுடி, ஸ்ரீ, சந்திரகலா எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. எல்லாருமே வந்து ரேவதியை வந்து இந்த மாதிரிக்கு மாயா பண்ணுவான்னு சொல்லி எதிர்பார்க்காதனால எல்லாருமே கதறி அழ ஆரம்பிச்சிருந்தாங்க. ஐயோ மாப்பிள்ளை இந்த மாதிரிக்கு நடக்கும்னு சொல்லி கொஞ்சம் கூட நம்ம எதிர்பார்க்கவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அப்போ ரேவதி வந்து அவங்க கார்த்தியோட கையை பிடிக்கிறாங்க. அப்படியே வந்து கார்த்தி தோல் மேலேயே அவங்க சாஞ்சி விழுந்துடவும் கார்த்தி பார்த்தோம்னா ரேவதியை உடனே தூக்கிட்டு அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. அப்போ சாமுடி, ஸ்ரீ, ரோஹிணி, சுவாதின்னு சொல்லிட்டு எல்லாருமே அழ ஆரம்பிச்சிருந்தாங்க. ராஜராஜன் வந்து ஐயோ என் பொண்ணுக்கு எதுவும் நடந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அழுதுட்டு இருக்கவும் அடுத்து பார்த்தோம்னா மாயா வந்து அரெஸ்ட் பண்ணி அவங்க கூட்டிட்டு போறாங்க. அப்போ மயில்வாகன் வந்து மாயாவை சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்களும் திட்டிக்கிட்டு அவங்களும் நேராக ஹாஸ்பிட்டலுக்கு வந்துருந்தாங்க. இங்க பார்த்தோம்னா ரேவதி ரொம்பவே வந்து இக்கட்டான ஒரு நிலைமையில தான் இருக்கிறாங்க. அப்போ கார்த்தி வந்து அவங்களை ஹாஸ்பிட்டல் சேர்க்கவும் இந்த விஷயம் பாட்டிக்கு தெரிய வருது. அப்போ இந்த விஷயத்தை கேட்டதுமே பாட்டியும் வந்து கதறி எடுத்து அழுதுட்டு அவங்களும் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு ஓடோடி வராங்க. அடுத்து பார்த்தோம்னா ரேவதிக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்து ரேவதிக்கு கிரிட்டிக்கலான நிலைமையில தான் இருக்கிறாங்க அப்படின்னு அவங்க சொல்லவும் இது கிட்டதுமே எல்லாருமே அழுதுகிட்டு இருக்கிறாங்க. அப்போ கார்த்திக் என்ன பண்ணுதுன்னு தெரியல. இப்போ சாமிட்டு சொல்கிறாங்க, அந்த மாயை அப்படி பண்ணுவான்னு சொல்லி கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லையே, என் பொண்ணு நல்ல மாதிரிக்கு வந்துடுன்னு சொல்லிட்டு இருக்கும்போதே கார்த்தி வந்து அப்படியே வந்து தன்னுடைய காதலை அவங்க வெளிப்படுத்துகிறாங்க. ரேவதி மேலே அவங்க எவ்வளோ அன்பாக இருந்தாங்கன்னு சொல்லிக்கிட்டு இப்போ தான் அவங்க தன்னுடைய காதலை வந்து வெளிப்படுத்துகிறாங்க. ரேவதிக்கு இப்படி நடந்து போச்சுன்னு சொன்னதுமே அவங்க அப்படியே துடிச்சு போய் இருந்துட்டு இருக்கிறாங்க. இதை கொஞ்சமே எதிர்பார்க்காத குடும்பத்தில் உள்ள அவ்வளோருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்.